தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரைப்பாக்கம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். தேர்தல் பரப்புரைக்காக வந்த அவருக்கு பிரம்மாண்ட அலங்கார யானை மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் ஆடல், பாடல், நடனம் என தேர்தல் பரப்புரை அணைக்கப்பட்டது. தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட டி.ஆர். பாலுவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட அவர் பேசும்போது, நாளை மறுநாள் பெரிய ஜனநாயக போர் நடைபெற இருக்கிறது. இந்த போரானது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் எதிராக நடைபெறுகிறது. இந்த போரிலேயே ஜனநாயகம் வெல்ல வேண்டும், சர்வாதிகாரம் அழிய வேண்டும். இந்த போரில் சர்வாதிகாரத்தின் தலைவராக இருக்கும் பிரதமர் மோடியின் ஆட்சியை முடிவு கட்ட வேண்டும். மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்தை எவ்வாறெல்லாம் புறக்கணித்து வருகிறது என்பதை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளனர். உரிய நிவாரணத்தை வழங்காமல் தமிழகத்தை புறக்கணித்தது. மதுரையில் எய்ம்ஸ் கட்டிடத்தை இதுவரை கட்டாமல் புறக்கணித்துள்ளது. இவ்வாறு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசை அகற்ற இந்த ஜனநாயக தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்றார். நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர் தலைவர் கலைஞர் அன்பு தம்பி முதல் பெட்டியில முதல் பேரா டி.ஆர். பாலு பேர் இருக்கும், சூரியன் இருக்கும், ப்ளூ பட்டன் இருக்கும். ப்ளூ பட்டன் நீல நிற பட்டன் அமுக்குனீங்கன்னா ஓட்டு விழுந்துடும். இதை மறந்துடாம நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுடைய அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி நன்றி கடன் ஆற்றல். நன்றி நன்றி நன்றி. வரவேற்பு சக்கரை நல்ல பிள்ளைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார். பேர் போட்டிடுறோம். இந்த தொகுதியில 31 பேர் போட்டிடுறோம். அதனால ஒரு பெட்டியில 16 பேர் தான் பேர் போட முடியும். அதனால 2 பெட்டியில பேரை போட்டிருக்காங்க. முதல் பெட்டியில 16 பேர், 2வது பெட்டியில 15 பேர். இந்த முதல் பெட்டியில 1ஆம் நம்பர் முதல் பேர் இருக்கும், உதயசூரி சின்னம் இருக்கும், ப்ளூ பட்டன் இருக்கும். எங்குமே தேடி பார்க்க வேண்டியதுல முதல் பெட்டியை